முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பான ஆட்சி செய்து வருவதால் இந்த முறை திமுகவுக்கு தனது வாக்கை செலுத்த இருப்பதாக பாஜகவை சேர்ந்த தொண்டர் ஒருவர் திருவள்ளூர் திமுக வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஆதரவு தெரிவித்ததால் திமுகவின் வெற்றி உறுதியானதாக தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 2 முறை அதிமுகவை வீழ்த்தி 3வது முறையாக திமுக வேட்பாளராக களமிறங்கும் வி.ஜி. ராஜேந்திரன் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன்படி கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பாப்பரம்பாக்கம் கிராமத்தில் கட்சி நிர்வாகி பரந்தாமன் ஏற்பாட்டில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வி.ஜி. ராஜேந்திரனிடம் கைக்குழந்தையுடன் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் ஜெயபாரத் என்ற இளைஞர் திமுக ஆட்சியில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை செய்து வருவதாகவும் இதனால் பாஜகவை சேர்ந்த தன்னுடைய வாக்கு இந்த தேர்தலில் திமுகவுக்கு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனால் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தொண்டர்கள் இந்த முறை திமுக வெற்றி உறுதியானதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய அந்த இளைஞர் காஞ்சிபுரம் மாவட்டம் மன்னூர் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிவதாகவும் அந்த கடையை அங்கிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேட்பாளரிடம் கோரிக்கை விடுத்தார். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் அந்த கடை வராததால் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததுடன் சம்பந்தப்பட்ட துறையிடம் பேசி மதுபான கடையை அங்கிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அந்த இளைஞரிடம் வாக்குறுதி அளித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரன் விஜய் கட்சி தொடங்கி முதலமைச்சராக ஆக வேண்டும் என கனவு கண்டு வருவதாகவும் காங்கிரஸை சேர்ந்த ராஜீவ்காந்தி, கலைஞர் கருணாநிதி, கேப்டன் விஜயகாந்த், முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகியோருக்கு வரலாறு உள்ளதாகவும் ஆனால் எந்த வரலாறும் இல்லாமல் குடும்பத்தை கவனிக்காமல் திரிஷாவுடன் இருக்கும் விஜய்க்கு என்ன வரலாறு உள்ளது என கேள்வி எழுப்பினார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் போட்டி போடும் விஜய்க்கு என்ன வரலாறு உள்ளது எனவும் கேள்வி எழுப்பினார். விஜய்க்கும் அஜித்குமாருக்கும் போட்டி என்றால் தலையா தளபதியா என போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்றும் முதலமைச்சரிடம் போட்டி போட வராதீர்கள் என்றும் பேசினார். நடிகர் விஜய் தனது மனைவி மற்றும் குழந்தைகள், பெற்றோர்கள் என யாரையும் கூட வைத்துக் கொள்ளாமல் திரிஷாவை கூட வைத்துக் கொண்டு இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். மேலும் சிறுவர்களை சாலையில் விட்டு சாகடிக்க வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தினார். கொரோனா காலத்தில் முதலமைச்சர் பாதுகாப்பு கவச உடை அணிந்து கொண்டு நோயாளிகளை சந்தித்ததாகவும் ஆனால் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜய் கொரோனா காலகட்டத்தில் நோயாளிகளை சந்தித்தாரா எனவும் கேள்வி எழுப்பினார். மொத்தத்தில் 2 முறை திருவள்ளூர் தொகுதியை கைப்பற்றிய வி.ஜி. ராஜேந்திரன் 3வது முறையாக திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட்டு ஆட்ரிக் சாதனை படைப்பார் எனவும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.